எஸ்குவாட் நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோலையுமே பஸ் மேக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால இன்றைக்கி வந்து அந்த பஸ்ஸை தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண டிராக்டர் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் அந்த ஜேஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஜேஸ் எப்படி இருக்குது, எந்த அளவு கட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃப்ரண்ட் வீல் வந்து இருக்குது. ஆனால் இதோட ஃபேக் வீல் வந்து நம்ம ரெடி பண்ண வீல் பேரோவில் வந்து இருக்குது. அந்த வீலை கழட்டி ரிட்டன் இதிலேயே மாட்டிக்கிடுவோம். நம்ம ஆல்ரெடி டிராக்டரில் இந்த இடத்துல வீல் மாட்டிடுறதுனால வீல் மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோல்லாம் போட்டுருக்கிறோம். அந்த இடத்துல போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணாலே போதும். இப்போ இதில் உள்ள ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ரெடி பண்ணது. இந்த சைடு வந்து வளைக்கலாம், அதே போல் இந்த சைடு வந்து வளைக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் எனக்கு காரில் உள்ள மாதிரி அப்படி சுற்றி வளைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கிட்டு வந்து வாங்கியிருக்கிறேன். இதோட நேம் வந்து சரியாக தெரியல. இது என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சால் சொல்லியிருக்கேன் கமெண்ட்டில். இப்போ இதை வந்து ஃப்ரெண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த இடத்துல தான் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்படி அசம்பிள் பண்ணிட்டோம்னா இந்த சாஃப்ட் வந்து வீலை தாண்டி வெளில வந்து வருது. அதுக்கு நம்ம அந்த வீல் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அகல வந்து படுத்தணும். அதுக்கு வீலை ஃபஸ்ட்டு இதோட கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த வீல் சாப்பிட்டு சென்டரில் இதுக்கு நேரம் இப்படியே கட் பண்ண போகிறோம். வீல் ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது ரெண்டு இணைக்கிறதுக்காண்டி ஸ்கொயர் பைப் ஒரு 2 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இதை யூஸ் பண்ணி தான் இப்படி இணைக்க போகிறோம் வெல்ட் அடிச்சு. இப்போ இந்த வீல் செட்டை ஜேஸில் இருந்த இடத்துல அப்படியே வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இனி இந்த ரேக் அண்ட் பினியன் ஸ்டேரிங் கியரை வந்து இந்த இடத்துல அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்காண்டி 1/2 அடி நீளத்தில் 2 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். அதே போல் இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 கோல், இந்த சைடு 2 கோல் வந்துருக்கு. அதில் இந்த சைடில் அப்படியே ஸ்கொயர் பைப் வச்சுட்டு அந்த சைடில் ஒன்று வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ இந்த ஹோலுக்குள்ளே வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். ஓகே, 2 ஸ்கொயர் பைப்லேயும் ஹோல் போட்டு எடுத்துட்டோம். இதை இப்போ ஹிட்டில் உள்ள ஹோலுக்கு நேராக வச்சு போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு நம்ம மாட்டின ஸ்கொயர் பைப்பில் வந்து வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ இந்த 2 சாப்பிட்டு 2 வீல் கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி சின்னதாக 2 இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 புஷ்ஷும் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த புஷ் இந்த இரும்பு பட்டை கூட சேர்த்தாப்புல வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ இந்த இரும்பு பட்டையில் ஒரு இரும்பு பட்டை வீல் இந்த இடத்துக்கு நேராக வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அதே மாதிரி இன்னொரு இரும்பு பட்டை இந்த சைடு வீல் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இனி இந்த சாப்பிட்டை வந்து இந்த புஷ்ஷுக்குள்ளே வந்து மாட்ட போகிறோம். இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் எடுத்து இதில் மாட்டிடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாப்பிட்டு இருக்குல்ல, இதை நம்ம சுத்தம் போது வீல் வந்து தானாக வளையும். அவ்வளோதாங்க. இதுலேருந்து ஸ்டேரிங் வந்து எடுத்துக்க போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நம்ம ஸ்டேரிங் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல இன்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேசி இருந்துச்சுன்னா அதுக்கு நேரம் ஸ்டேரிங் வந்து எடுத்துக்குவோம். ஆல்ரெடி நம்ம இந்த ஜேஸில் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தனால அந்த இன்ஜின் கிளாம்லாம் அப்படியே இருக்குது. அதனால இன்ஜின் தூக்கி அந்த கிளாமுக்கு நேராக வச்சுட்டு போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணாலே போதும். இன்ஜின் இன்னஸ் ப்ராக்கெட்லேருந்து செயின் வந்து மாட்டிக்குவோம். இப்போ நம்ம வண்டியில் இந்த இடத்துக்கு நேரம் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச் இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான லிவர் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண வீல் பேரோவில் வந்து இருக்குது. அதை வந்து கட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சனால கொஞ்சம் வேலை வந்து மிச்சமாகுது. இதெல்லாம் புதுசாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற போது டைம் வந்து இழுக்கணும். அதனால தான் இதை கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சிலேட்டர், பிரேக் லிவர் வந்து இந்த இடத்துக்கு நேரம் வெல்ட் அடிச்சுக்குவோம். இந்த இடத்துல கிளச் லிவர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ கிளச் லிவர் இந்த இடத்துக்கு நேரம் எப்படி வச்சு வெல்ட் அடிச்சிடுவோம். இப்போ கியர் வந்து இந்த லிவரில் வந்து இருக்குது. இதை கட் பண்ணி இந்த லிவரில் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம கியர் போடுறது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இந்த லிவரில் வந்து பிரேக் கேப்பில் வந்து மாட்ட போகிறோம். அது வந்து ஃபைனலாக மாட்டிக்கிடுவோம். அடுத்த இந்த லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஒரு ஆக்சிலேட் ஒயர் வந்து மாட்ட போகிறோம். இந்த ஆக்சிலேட் ஒயரை கீழே உள்ள இரும்பு பட்டில் ஹோல் வந்து போட்டுருக்கிறேன். அது வழியாக உள்ளே விட்டு எடுத்து மேலே உள்ள இந்த ஹோலில் வந்து கேப்பில் மாட்டிட்டா போதும். ஆமாங்க. அடுத்ததாக கிளச்சு கேப்பில் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து மாட்ட போகிறோம். இந்த இடத்துல இரும்பு பட்டை வெல்ட் அடித்து அதில் ஹோல் வந்து போட்டிருக்கிறேன். அது வழியாக கேப்பில் உள்ளே விட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச் லிவர் இருக்குது. அதில் வந்து மாட்டிக்குவோம். ஓகே, கேப்பில் அப்படியே எடுத்துக்கொண்டே இந்த சைடு லிவரில் மாட்ட போகிறோம். இனி நம்ம ஸ்டேரிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஒரு மெயினான ஒரு திங்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன், யூனிவர்சல் ஜாயினிங். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டேரிங் வந்து இப்படி எடுத்துக்க போகலாம். ரீசன் என்னென்னா இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இது வந்து நேராக வந்து இருக்கும். அதுவே நம்ம யூனிவர்சல் ஜாயினிங் இப்படி மேலே மாட்டிட்டோம்னா இப்படி கிராஸாக கூட நம்ம ஸ்டேரிங் வந்து எடுத்துக்க போயிடலாம். இப்போ ரொட்டேட் பண்ண கூட ஒரு சுத்தம் பாருங்க. ஓகே, இதை அப்படியே மாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு போல்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை போட்டு டைட் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி இதுலேருந்து கட் பண்ணி எடுத்த ஸ்டேரிங் தான் திரும்ப எடுத்துருக்கிறேன். இதை தான் இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் வைப் வந்து இதுக்கு நேராக இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த ஸ்டேரிங்கில் வருது பார்த்தீங்களா சாப்பிட்டு, அதை வந்து இந்த யூனிவர்சல் சாப்பிட்டு கூட இப்படி சேர்த்தாப்புல ஃபஸ்ட்டு வெல்ட் அடிச்சுக்குவோம். அப்படியே ஸ்டேரிங்லேருந்து வர ஸ்கொயர் வைப்பு வண்டி கூட சேர்த்து வெல்ட் அடிச்சுக்குவோம். இனி இதில் உள்ள சீட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டேரிங் ஏற்ற மாதிரி பக்கத்தில் சீட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். சின்ன சீட்டை ரெடி பண்ணுறதுக்கு வண்டியோட சேஸ் அகலப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வண்டியோட சேஸ் அகலப்படுத்திக்கிட்டு
ஓகே, இப்போ வண்டி மூவ் ஆகிற அளவுக்கு இன்ஜின் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இனி பஸ்ஸுக்கான பாடியை பேக் சைடில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ பேக் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த 2 ஸ்கூட்டர் வீலையும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூட்டர் வீலை மாட்டுறதுக்கான சாப்ட்டை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃப்ரண்ட் வீல் என்ன அகலத்தில் இருக்கோ அதே அகலத்துக்கு தான் ஃபேக் வீலுக்கான ஸ்கொயர் பைப்பையும் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக ஸ்கூட்டர் வீலில் உள்ள போல்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இதை ஸ்கொயர் பைப்போட ஒரு எண்டில் வச்சு இப்போ வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் போல்ட் எடுத்து அதோட ஹெட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பைப்போட இன்னொரு எண்டில் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ ஸ்கொயர் பைப்பில் 2 போல்ட் வெல்ட் அடிச்சிருக்கிறோம். அதில் ஒரு போல்ட்லேயும் ஒரு ஸ்கூட்டர் வீலை வந்து மாட்டிக்குவோம். இப்போ ரெடி பண்ண வீலை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண இன்ஜின் பார்ட்லேருந்து ஒரு 6 அடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி இன்ஜின் கூட இணைக்க போகிறோம். இப்போ எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கா என்ன அப்படி வந்து ஃபஸ்ட் செக் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த பக்கம் தான் ஃபுல்லாக ஆள் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி பண்ண பார்த்தீங்களா இந்த சீட்டு, இதே மாதிரி இது நெட்டுக்குமே ஒரு 3 சீட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். 3 சீட்டை ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்கொயர் பைப்பு கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வெல்ட் அடித்து சீட்டை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். ஒரு வழியாக பஸ்ஸுக்கான சீட்டெல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான வேலை வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வீடியோவில் காட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். என்னன்னா சைலன்சர் வந்து ரெடி பண்ணாங்க. இது ரெடி பண்ணி எங்களுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை கட் பண்ணி வளைச்சி கொண்டு வரதுக்கு. சரி, ஓகே. அந்த மெயினான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கான ரூப்பை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் செக்ஷன்லேயே ரெடி பண்ணணும். அதுக்கு நமக்கு எவ்வளோ ஸ்கொயர் பைப்பு தேவைப்பட போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஓகே, வேலையை வந்து ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு பஸ்ஸோட பாடியை ஃப்ரண்ட் சைடில் 1 அடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ வீலுக்கான பேஸை வந்து ரெடி பண்ணுறேன். அது எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்ததாக ஃப்ரண்டில் இந்த இடத்துக்கு நேராக ஒரு 2 அடி நீல ஸ்கொயர் பைப்பு வெல்ட் அடிச்சுக்குவோம். இப்போ வெல்ட் அடித்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர் பைப்பு லைட்டாக சாயோவில் இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிக்கிறேன். இதுதான் நம்ம பஸ்ஸுக்கான லுக்கே வந்து கொடுக்க போகுது. இப்போ இந்த இடத்துக்கு நேராக மேலே கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பைப்பு வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்டில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் பேக் சைடில் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பேக் சைடில் ஒரு ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சிருக்கிறோம். அதே போல் ஃப்ரண்ட் சைட்லேயும் ஸ்கொயர் பைப் வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இதுக்கு மேல் நெட்டு ஸ்கொயர் பைப் அப்படி போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக இணைக்க போகிறோம். நம்ம இந்த சைடு எப்படி பாடி ரெடி பண்ணமோ அதே மாதிரி அந்த சைடு ரெடி பண்ணி 2 ஒன்றா வந்து இணைச்சிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம கம்ப்ளீட்டாக பஸ்ஸுக்கான பாடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னெல்லாம் டிசைன் வந்து பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கான என்ட்ரன்ஸை வந்து வச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சுற்றி நம்ம எவ்வளோ ஒர்க் வந்து பார்த்துருக்குறோம், பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரவுண்டு பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்ததாக 2 பைக் மிரர் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த மிரரை பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல எப்படியோ சொல்லிட்டு அடிச்சிருவோம். அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று இப்படியோ சொல்லிட்டு வச்சுக்குவோம். மிரர் வச்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம பஸ்ஸுக்கான லுக்கே வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து ஒரு 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பஸ்ஸை வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். எதுவும் பார்ட் உடையுதா இல்லை நல்லா மூவ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து. நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது கீழே இறங்க வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம காலை கீழே கிக்கர் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஒரே அடி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கிளச்சை பிடிச்சிக்கிட்டு கீரை வந்து போட்டுருவோம். வாவ், வளைக்கிறதுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக போயிடுச்சுங்க. ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் தான் கீச்சுன்னு எந்த இடத்துல வருதுன்னு தெரிலங்க. அது சைலன்ஸ் வருதா எவ்வளோ வருதுன்னு தெரில. அதை மட்டும் கண்டுபிடிச்சா ஓகே. நீ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூப் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி பிவிசி சீட்டு ஒரு ரோல் ஃபுல்லாக எடுத்துருக்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் பஸ்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண போகிறோம். மேலேயுமே பிவிசி சீட்டை வந்து அடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் போர்டு வந்து சும்மா சதீஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது இந்த இடத்துக்கு நேரம் அப்படியே. அவ்வளோதாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிற பஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதோட லுக்கு எப்படி இருக்கான்ட்டு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படி எல்லாத்தையும் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. இப்போ நம்மளோட பஸ்ஸை வந்து டிரைவ் பண்ண போகிறோம். எப்படி போக போகுது அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அப்படியே உள்ளே போய் உட்காந்துரும். ஸ்டேரிங் தாங்க அல்டிமேட்டுங்க. அதுக்கு முன்னாடி வண்டிக்கு பெட்ரோல் வந்து ஊற்றணும். டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிடுவோம். பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, ஒரே அடி தான் எடுத்துருச்சு. அப்படியே கிளச்சை மிச்சிக்கிட்டு கியரை வந்து போட்டுருவோம். அல்டிமேட்டுங்க. அடுத்த கியரை வந்து மாற்றிடுவோம். ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோமா, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. பாடியை கொஞ்சம் பெருசாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது.
சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, ஓரளவு கண்ட்ரோல் வந்துருச்சுங்க. நம்ம வண்டியில் ஹார்ன் வச்சோம், அதை சொல்லவே மறந்துட்டேன். ஹாரன் நல்லா அடிக்குதுல. நம்ம பஸ்ஸில் ஏறதுக்கு ஆளே கிடையாதுங்க. எல்லாம் ஸ்டாப்பையும் தாண்டி வந்துட்டோம். எங்கேயாச்சும் ஆள் இருந்தால் ஏற்றி போல பார்த்தா எந்த ஸ்டாப்லையுமே ஆளு காணும். ஏன்னா வண்டியை பஸ் ஸ்டாண்ட் தான் விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு சைடு மிரர் இருக்கிறதுனால அதுவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி பார்க்கறதுக்காக திரும்பி பார்க்க முடியாதுல்ல. பஸ் கிளீனருக்கு ஒரு ஆள் சேர்த்தாச்சுங்க. என்ன ஊர்னே போனோம்? துபாய் போகணுமா? ஏறி 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 அங்கே தான் போகுது. உள்ள போயா போலாமண்ணே. எங்கேயே போனோம்? லடாக்கா? அந்த வழியாக தான் போகுது. இனி ஏறுங்கண்ணே. டக்கு டக்குன்னு ஏறு. வண்டி லைட் கிணற ஆரம்பிச்சிருச்சுங்க. சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வருஷம் திருவிழாக்கெல்லாம் இதில் போயிடலாம். அப்படியே மாதிரி மேலே இதெல்லாம் மெக்கானிக்கெல்லாம் கொடுத்துட்டீங்களா இல்லையா மேலே? அது கியர் உள்ள கியர் பாக்ஸ். ரோட்ல பசங்களை வச்சு ஓட்டுற அவளுக்கு கம்ஃபர்டபுளா தெரியலங்க. அதனால ரோட்டை விட்டு கீழே வந்து இறக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆஃப் ரோட்ல வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பண்ண போறோம். ஓகே, கிளம்பிடுவோமா? கியர் வந்து போட்டுருவோம். அவ்வளோதாங்க, வண்டி கிளம்பிருச்சு. ஆஃப் ரோட்ல ஸ்டேரிங் கண்ட்ரோல் பயங்கரமா இருக்கு. ஏதோ கீச்சு சவுண்ட் ஒன்று வருது, என்னன்னு தெரியல. இந்த கேப்புக்குள்ள வருமானங்கிற டவுட்லேயே இருக்குங்க. அவ்வளோதாங்க, வந்துருச்சுங்க. ஆஹா, ஆஃப் ஆயிடுச்சு. கல்லு முள்ளு மேடு எல்லாம் அசால்ட்டா ஏறி போயிட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க, அசால்ட் ஏறி வந்துருச்சு. சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம். தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். அண்ணே, பஸ்ல எத்தனை நாள் ஏறி இருக்கு? 8 ஆளா? ஓகே, கிளம்பலாமா? அதான் பள்ளம்லாம் அசால்ட் ஏறும்ண்ணே. அண்ணா, என்ன முன்னாடி ஒரு பில்டிங் வருதுண்ணே, அவனுக்கு சுற்றி வளர்த்தான். பாரு பாரு, நல்லா பாரு. பார்த்து புட்டு சந்து பொந்துல புடிக்குமோ. இங்க இல்லையா? போலாம் போலாம் போலாம். பள்ளத்துலாம் போகாதுண்ணே. சிராவையை சல்லிக்கிட்டு போக்காவண்ணே. உடனே
உள்ள போனே அண்ணா இறந்தாங்க ரோடு சரியில்லைண்ணே, ரொம்ப பள்ளமா இருக்கு, மேலே கீழே ஏறி வளையுதா. ஓகே ஸ்குவாட், ரொம்ப நாளாக பஸ் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பஸ்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இந்த பஸ்ஸை வந்து வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதாவது சுற்றி வரையில சீரியல் கொத்து அண்ட் இந்த மை செட்லாம் வைக்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கிளம்புமாப்பா. போகும்போது நல்லா போகுது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு.